கம்ருதீன் வெர்சஸ் திவ்யா ஃபைட் நான் பார்க்குறப்போ, கம்ருதீன் திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கெமிக்கு டீமே கொஞ்சம் ஓவர் போர்டா தான் பேசியிருப்பாரு. அதுவும் பிஞ்சிரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதுவும் ஆ ஸோ போடி அப்படின்றதெல்லாம் ரொம்ப சகஜமா பேசுறாரு. இட்ஸ் நாட் அபௌட் திவ்யா. கெமிகிட்டயும் பண்ணியிருந்தாரு. திவ்யா கிட்டயும் பண்ணாரு. இப்ப அடுத்ததா வந்து ரம்யா ஜோ கிட்டயும் பண்றாரு. இதே மாரி ஒரு விஷயம் சண்டை வரும்போது பார்வதி அரோரா கிட்ட பண்ணுவாரான்னு தெரியல. ஏன் இப்படி பண்றாரு அப்படின்றது பிஜிஎஸ் ஹேஸ் டு அட்ரஸ் திஸ் இந்த வீக்கெண்ட் எபிசோட். ஏன்னா அசீம் வந்து சீசன் 6ல பண்ணப்ப இது மிகப்பெரிய பிரச்சனையா பேசினானுங்க. ஆயிஷா வந்து போடின்னு சொன்னப்போ ஒரு பொண்ணு தான். அந்த ஒரே தடவ தான் அசீம் வந்து போடின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அப்போ மிகப்பெரிய அளவுல கொந்தளிச்சானுங்க. எப்படி ஒரு பொண்ண போடின்னு பேசலாம், அப்படி பேசலாம், இப்படி பேசலாம்னானுங்க. ஆனா திஸ் கை இஸ் டூயிங் வித் மல்டிபிள் வுமன். ஒருத்தர் 2 பேர்ட்ட இல்ல. எல்லார்ட்டயுமே அதே மாரி தான் பேசுறான். அப்போ அத ஏன் அட்ரஸ் பண்ணலன்றது தெரியல. ஆக்சுவலா இங்க யாருமே அத பத்தி ஏதாவது பேசுனீங்களா? அபௌட் கமருதீன், கமருதீனோட ஆக்டிவிட்டீஸ், அபௌட் ஹிஸ் ஸ்பீச். அது முன்னாடியே இ பேசியிருக்கோம். இது ப்ரோ இப்ப இது இனிமேட்டு தான் இப்போ பேசியாச்சு. பேசி போர் அடிச்சு போச்சு. யாருமே அத வந்து போர் இவங்க அடிச்சிருச்சு. எதுவுமே ஆனா கேட்க மாட்றாரு. நான் யோசிச்சு பாருங்க. ம். வீக் 2லருந்து இவங்க இதே தான் கேட்டுட்டு இருக்கோம். வீக் 2 யூ ஆர் ஆஸ்கிங். ம். இவன் எப்படி வந்து எங்கேருந்து வந்திருக்கான்னு பேசக்கூடாது. உன்ன மாரி அதெல்லாம் பேசுனதெல்லாம் நெறைய கேட்டு முடிச்சாச்சு. வி ஆர் டயர்ட் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் காஸ் அதான் வி நோ ரசிகன். நோ ஒன் இஸ் இப்போ கோனா இவ்வளவு கொஸ்டின் 4 வாரமா 4 வாரமா நடிச்சிட்டு இருந்திருக்கிறான். இவன் வந்து ஆரோரா கூடயும் ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரிய ஓட்டிட்டு சர்வே பண்ணிட்டு, இப்போ வந்து ஆக்சுவலா நேத்து நைட்ல இருந்தே நெறைய பேருடைய ட்ரூ ஃபேஸ் கமிங் அவுட்ன்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பா கானா வினோத் வந்து ஒரு பொம்பள கெட்ட போட்டவன்ட்ட கூட அவரு இந்த அளவுக்கு இப்படி நடந்துக்குவாருன்றதெல்லாம் எனக்கு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அத வந்து நான் இந்த இடத்துல பேச விரும்பல. அது ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயம். இங்க பெண்கள் இருக்காங்கன்றதுனால. அதே மாரி அ வீணா கிட்டயும் மார்கழி மாசம் அப்படின்லாம் பேசினது வந்து உண்மையிலேயே அருவருக்கத்தக்கது. கேட்டா வந்து ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க. அது வந்து நாங்க காமெடியா தான் பார்த்தோம். எங்களுக்கு அது காமெடியா தான் தெரிஞ்சது. பார்க்குற உங்க பார்வையில தான் வக்கிரமா இருக்கு. தெரியும் தெரியும். புரியவே இல்ல அதான் நமக்கு. சொல்லுவாய்ங்க. ம். இது நமக்கு புரியவே இல்ல. நீ எப்படி பேசுவ அந்த மாரி? உன் என்ன மாரியான மனநிலையில நீ இருக்கிற? மார்கழி மாசம்மா, இந்த மாரி நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா எப்படிம்மா? அப்படிலாம் நீ பேசலாமா? அப்புறம் திவ்யா கணேச வந்து நீ அந்த அளவுக்கு ஒரு ஹார்ஷா நீ மிதிக்கணும். ஒண்ணும் இல்ல. அவங்க மேல படல. பட்டிருந்தா எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பாங்க தெரியுமா திவ்யா? ஏன்னா, சேயன் ப்ரோ, பெண்களுக்கு வந்து அந்த யூ ஆர் அளவுக்கு லுக்கிங் அட் அ டிஃபரண்ட் திங். ஓகே, இவங்க என்ன கொண்டு வர்றாங்கன்னா, திவ்யா ஃபர்ஸ்ட் பண்ணனால இவர் ம், பண்ணாருன்றாய்ங்க. என் கொஸ்டினு, அது அந்த இன்ஸ்டன்ட்ல உனக்கு ம். பண்ணணும்னு தோணுனதே எனக்கு கொஸ்டின். ஒரு வுமன் இருக்காங்க, அந்த பொண்ணு பண்ணியிருக்கான்னு தெரியுது. த வே யாஹ்! நாக்க கடிச்சுக்கிட்டு எத்துறாரு. பார்க்குறேன். ஆர் யூ யூஸ்ட் டு அப்சல்யூட்லி. டூயிங் இட்ன்ற மாரி தான் எனக்கு தோணுது. அப்சல்யூட்லி. இத ஹவ் வந்து அது அட்ரஸ் எப்படிங்க பண்ணி வரும்? இப்ப நம்ம வந்து இப்ப இருந்தா எப்படி வரும் உங்களுக்கு அது? எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது வந்து நீங்க யாஹ்! பண்ணலான்றது, அது எப்படி வரும்? இல்ல ஹி வாஸ் வெரி விகரஸ். ரொம்ப வந்து அக்ரஸிவா அவங்க கால்ல பட்டிருந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஃப்ராக்சர் கூட ஆயிருக்கலாம். அவ்ளோ ஃபோர்ஸோட யூ ஆர் டூயிங் இட் அகெயின்ஸ்ட் அ வுமன் அப்படிங்கிறப்போ, அந்த சோ கால்டு பெர்சன வந்து சம்ஒன் இஸ் சேயிங் தட் இஸ் அ டைட்டில் வின்னர் டாப் 5ல வரப்போறாருன்னுலாம் பேசுறது எனக்கு புரியவே இல்ல. எதன் அடிப்படையில பேசுறாங்க? ஏதோ த ரியல் ட்ரூ கலர் ஆஃப் கமருதீன் அண்ட் கானா வினோத் இஸ் கம்மிங் அவுட்ன்னு நான் பார்க்குறேன். இந்த டாஸ்க்ல நடந்த நல்ல விஷயம் நான் பார்க்குறேன். அண்ட் நெறைய பேர் சொல்றாங்க, லைவ்வ கட் பண்ணதுக்கான ரீசன் அங்க வந்து கானா வினோத்த வந்து சேனல் சேவ் பண்றதுக்காக ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ அம் நாட் ஷூர் அபௌட் இட். பட் நமக்கு காட்டுனத பத்தி பத்தி பேசணும் அப்படின்னா, இது மாரி வந்து வியன்னா கிட்ட, அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் கிட்ட பிசிக்கல் வயலன்ஸ் வந்து இவர் பண்ணது. ஸோ அது மாரி கமருதீன் கிட்ட கேவலமா பேசினது, வீணா கிட்ட கேவலமா பேசினது. இதெல்லாமே தப்பு. இதே வந்து திவாகர் வந்து ஒவ்வொரு பொருட்டையும் போய் அப்படி பண்ணும்போது நம்ம பேசியிருக்கோம். பட் கானா வினோத்ன்றப்ப நெறைய பேர் பேசாம கடந்து போறாங்க. நெறைய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் அவங்களே பேச தயங்குறாங்க. ஏன்னா, கானா வினோத்துக்கு எகெயின்ஸ்டா பேசினாலே காஸ்டிஸ்ட், கிளாசிஸ்ட்ன்ற முத்திரைய குத்திருவாங்கன்ற பயத்தினால பீப்பிள் ஆர் நாட் வாய்ஸிங் அவுட் அகெயின்ஸ்ட் கானா வினோத். இட் ஹாஸ் டு பி அட்ரெஸ்ட். கமருதீனும் சொல்றேன், கானா வினோத்தும் சொல்றேன். போத் ஆஃப் தெம் ஹேஸ் டு பி அட்ரெஸ்ட் இன் த வீக்கெண்ட் பை விஜய் சேதுபதி. அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் ஸோ ஸோ தட்ஸ் இட் ஃபார் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அப்சர்வேஷனை சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஆமா, இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சொல்லுங்க வீக்கெண்ட்ல பிரேஸ். எனக்கு நம்பிக்கை இல்ல ப்ரோ ஆக்சுவலி.
I have zero பிரியா confidence hand that raise Vijay Sethupathi பண்ணிருக்காங்க. will address this. பிரியா hand raise ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லைவ் பார்த்து நல்லா எல்லாரும் இருக்கும். நொந்து நூலா போயிருக்கீங்க போல. செம்ம கடுப்பா இருக்குங்க. நீங்க வேற. ஐயோ. ஓகே இதுல ஓகே. இதுல வேற இவங்கள பாயிண்ட் வச்சு நம்ம ஒருத்தருக்கும் பேசுறதுக்கே கடுப்பா இருக்கு இவங்கள பத்தி. தேடினா கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆஹ் வலை போட்டு சாண்ட்ராவை தேடினாலும் கிடைக்க பத்தியோ மாட்டேங்குது. இல்ல இந்த சுபிக்ஷா பத்தியோ இல்ல விக்ரம் பத்தியோ இவங்கள பத்தி பாயிண்ட் வச்சு நம்ம ஒரு பேசுறது கூட எனக்கு விருப்பம் இருக்கு. இன்னைக்கு விக்ரமனுக்கு நல்ல வந்து விதமா பேசினா நாளைக்கு விக்ரமனுக்கு வந்து அந்த இந்த கொடுக்கறதுக்கு பதிலா எப்படி வந்துட்டு இரிட்டேட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் சீன் கொடுத்துருந்தா செமையா பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். எம்ஆர் ராதா கொடுத்தனால அவர் பணம் தெரியாம முழிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். நேத்து வினோத் அந்த லைவ்ல அந்த கேம் விளையாடும் போது அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கையை பின்னாடி கட்டுனா கட்ட மாட்டேங்கிறாரு, நில்லுனா நிக்க மாட்டேங்கிறாரு, ஆடிக்கிட்டே இருக்காரு. வினோத் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரை நிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அவர் சைலண்டா கை கட்டி நின்று இருந்தா திவ்யா மேல போய் இடிச்சிருக்க மாட்டாரு. இடிச்சாரா இல்லையான்னு தெரியாது. அதெல்லாம் நடந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஹைப்பர் ஆயிடுறாரா என்னன்னு தெரியல கானா வினோத். அவர் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, அவர்கிட்ட பேசவும் முடியல. அட்லீஸ்ட் வந்துட்டு திவாகராவது பேசினா கொஞ்சமா அட்லீஸ்ட் 1% கேட்பாரு. இவங்க உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றது அவர்கிட்ட பேசவே முடியல, கேட்கவே மாட்டேங்கிறாரு. யார் என்ன பேசினாலும் ஒருவேளை பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு அதுக்காக இப்படி பேசினாரா, பேச விடாம பண்றாரா என்னன்னு தெரியல எனக்கு. செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு அவர் பண்றதெல்லாம். காலையில எழுந்திரிச்சு அந்த காலையிலயும் இந்த சீன்லாம் பார்த்தேன், கொஞ்சம் லைவ்லாம் செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு. இவங்க இந்த விக்ரம் டீமுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், அவங்க சண்டை போட வைக்கலாம், அவங்கள கத்த வைக்கலாம், இவங்கள கத்த வைக்கலாம், அவங்கள ட்ரிகர் பண்ணலாம். இப்படிதான் வந்து அந்த செயின் எடுக்கணும்னு பிளான் பண்றாங்க, வேற எதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அந்த செயின் எடுக்கிறது கூட அவங்க மோட்டிவ் இல்ல பிரியா. ஆக்சுவலா அவங்களுக்கு மோட்டிவ் They want to trigger them, அவ்வளவுதான். அடுத்த வாரம் இவன் வரக்கூடாது, இவன் கேப்டன் ஆகக்கூடாது, அடுத்த வாரம் இவன் நாமினேஷன்ல வரணும். இதுதான் இவங்களோட மோட்டிவ். ஆமா ஆமா எல்லாம் முடிச்சுட்டு பிக் பாஸ் திட்டினதுக்கு அப்புறம் கண்ணீர் வந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து நம்ம துடைப்போம்ல, இவர் துடைக்க கூட இல்ல. அது அப்படியே ஒழுகி அப்படியே நெக் வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் கேமரா ஃபோக்கஸ் வைக்கும் அப்படின்னு. அது நல்ல சென்டர்ல இருந்து உட்கார்ந்துட்டாரு, கேமரா ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி உட்கார்ந்துட்டு. என்னப்பா இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய எல்லாம் பண்ணிட்டாங்க, இப்பதான் உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. செம்ம காமெடியா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. ஓகே, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் பார்க் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் நான் 5 மினிட்ஸ் கழிச்சு பேசுறேன் நான். ஓகே ஓகே. தயால் எப்படி போச்சு லைவ் தயால்? சொல்லுங்க. தயால் காலங்காலத்துலதான் பார்த்தேன் அந்த சண்டையை. காலையில் தான் பிரதர் அந்த சண்டையை பார்த்தேன் நான். கேக்குதா? அதெல்லாம் வந்து காமெடி. எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? சாமி கேக்குதா? ஹலோ, எனக்கு நான் பேச கேக்குதா? எனக்கு கேக்குது அவர் சாம், பேசுறது எனக்கு கேக்குது. உனக்கு கேக்குதா? தயால் பேசுறது மட்டும் கேட்கல, கனெக்டிங் காமிக்குது எனக்கு. நான் பேசுறது முதல்ல கேக்குதாயா? நீ பேசுறது கேக்குதியா? தயால் மட்டும் தான். தயால் ரீகனெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க ப்ரோ. உங்களுக்கு நீங்க பேசுறதா கேட்கல போல. பிக் பாஸ் எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாரு நீங்க பொசுக்குன்ட்டு. வேற வழி, மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கடான்னா உட்காந்து அவங்க எடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருந்தா. இல்லங்க, he is fully promo 3 promo 2 அதே தானங்க இருக்கு. promo 3ல பாத்தீங்கன்னா again is going back to அந்த மேனேஜர் தான். இமோஷனலா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு, பிசிக்கல் எமோஷனல்ன்றா. டேய் என்னதான்டா இப்போ உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி தான் இருக்கு. This guy is fully சாண்ட்ரா. அங்க ஒருத்தன் திவ்யான்னு இருக்கான், இங்க இந்த பக்கம் ஒருத்தன் சாண்ட்ரான்னு இருக்கான். சபரி எல்லாம் ஒரு கொகையே கட்டிட்டாப்புல பெசிட்டா. சபரி பாவங்க, பாவம் சபரி. இல்ல அவன் ஆக்சுவலா ஒரு லீட் எடுக்க மாட்டான்றான் சபரி. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு லீட் எடுத்து பண்ணான்னா நல்லா இருக்கும். ஏன் மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறான்னு தெரில. இதில் வேற காலையில் வேற வந்து அப்படி ஒரு போஸ்ட் வேற கேமராக்கு அப்படி ஒரு
வெளியில வந்து பாத்தீங்களா காலையில டான்ஸ் முடிஞ்சோன்னு? ம். இங்கன்னா ஒரு டிராமாவா தான் இருக்கு. நத்திங் நேச்சுரல். சபரிக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒண்ணு கூட நேச்சுரலா நடக்கிற மாதிரி இல்ல. இவங்க யாருமே அப்படிதான் ப்ரோ இருக்காங்க. எல்லாம் அடி வாங்குறாங்க. பிக் பாஸே நடிச்சிட்டு தான் இருக்காரு. பிக் பாஸ் நேத்து கொடுத்த டாஸ்க் நீ போட்டே காட்டலங்களா, எதுக்கு மறைச்சாருன்னு கேட்கணும் அவரை. Give us the original clip. You want to see what happened. You want to know what happened. ஆனா ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு சேது சார் கிட்ட நான் திட்டு வாங்குறேன்ட்டு. அது மட்டுமாடா, நீங்க நிறைய எடிட்டும் கட்டும் பண்றீங்கன்றதும் தெரியுது எங்களுக்கு இவங்களை காப்பாத்த. சொல்லுங்க பாசிட்டிவ் வைப்ஸ். ப்ரோ விக்கல்ஸ் பாத்தீங்களா, புலம்பிக்கிட்டு இருக்கான். அவனை யாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டாங்களா? ஏங்க இது திருப்பி திருப்பி பிளேம் கேம் தாங்க. ஒன்ன யார கையை பிடிச்சு கட்டி போட்டுருக்காங்க அவனை. லைவ்ல புலம்பிக்கிட்டு இருக்கான் ப்ரோ. ஒரு மாதிரி யாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருத்தவங்க வந்து ஸ்டாம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் திரும்ப திரும்ப. எனக்கு அதாங்க புரிய மாட்டேங்குது. திஸ் கை கீப்ஸ் ஆன் பிளேமிங் எவ்ரிஒன். உன்னை யாரா கட்டி போட்டிருக்கா? அவனை பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களும் அவனை கை கட்டி போட்டிருக்காங்களா, அவன் கால் கட்டி போட்டிருக்காங்களா, இல்ல வாயில பிளாஸ்டர் போட்டிருக்காங்களா? Why is he blaming others? It's your time, your space. நீ பண்ணு. ஊர்ல இருக்க கேமரா கூட உன்னை பார்க்கும். Who are you performing for? You don't need an audience there. Your audience are outside there. அங்க உட்கார்ந்து நீ பெர்ஃபார்ம் பண்ணு சொல்லிட்டு லிவிங் ரூம்ல வந்து உட்கார மாட்டாங்க. You need to live as that role. லிவிங் ரூம்ல வந்து உட்கார்ந்தா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அவரு? Does he need an audience there also? கரெக்ட் தான் ப்ரோ நீங்க சொல்றது. யாரு இல்ல இது என்ன, இது ஒரு இதான ஒரு விஷயம் வந்து விக்கல்ஸ் லைவ்ல எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாரு உட்காந்து உட்கார வச்சு பெர்ஃபார்ம். எத்தனை வாட்டிடா பண்ணுவோம் அந்த பெர்ஃபார்மன்ஸ? அதையும் நாங்க எத்தனை வாட்டி அந்த ஸ்கிரிப்ட பாக்குறது நாங்க. அதான் ப்ரோ, இப்ப நம்ம ஸ்பேஸ்ல இருக்கோம், இவ்வளவு பேர் லைவ் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒண்ணு வந்து பிளான் பண்றாங்க, அதை நம்ம வந்து பாத்துடுறோம். அப்ப நமக்கு தெரியுது இவங்க ஸ்டேஜ்ல போயிட்டு இதான் பண்ண போறாங்க. அப்ப நம்ம என்னத்த பாப்போம் லைவ்ல வந்து? அதுக்கு அவங்க வரலன்னா அதுக்கு ஒண்ணு சொல்றோம். இவன் வந்து எஃப்ஜே தான், எஃப்ஜே மாதிரி இருக்கணும் ப்ரோ. ஒண்ணுமே பண்றது இல்ல, ஜாலியா போயிட்டு உட்காந்துக்கிறான், ட்ரெஸ் பண்ணிக்கிறான், உட்காந்துட்டான். என்ன பண்றான்னு தெரியல. ஒண்ணு தூங்குறான், இல்லைன்னா எங்கிட்டாச்சும் உட்காந்து பேனு வலிச்சு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். This guy is completely useless. ஹலோ ப்ரோ, இந்த நேற்று இந்த எஸ்டே நடந்துச்சுல வினோத் திவ்யா ஒரு இது இன்சிடென்ட் ஒண்ணு, அது வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க, காட்டவே இல்லை. எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க? ஓகே ஓகே காட்டல நமக்கு. பட் இந்த பிரச்சனை போனுங்க, ஸ்பீசா அந்த பிரச்சனை போன்னு நினைக்கிறேன். கேட்கலன்னு நினைக்கிறேன். கீழே போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஐயோ நீங்க போவீங்க. விக்னேஷ் இருக்கியா? விக்னேஷ் ஆளக்கானம். ரசிகன் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது ப்ரோ, கேக்குது, சொல்லுங்க. எனக்கு கேக்குது, சாம தான் கேட்க மாட்டேங்குது. சாம கீழே போயிட்டு சொல்லுங்க. என்னவா இது ஸ்பேஸ்? எக்ஸ் ரொம்ப மொக்கையாயிடுச்சு ப்ரோ. ஸ்பேஸ்லாம் ரொம்ப இதா இருக்கு, பேடா இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட மெம்பர் வரைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்றேன். ஒரு 100-150 பேர்ல தேவையில்லை. ஜம்ப் ஆயிரும் ப்ரோ, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஒருத்தர் யாராவது செய்யணும் வந்து லிஸ்ட் போட்டிருந்தாரு ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து என்ன பண்ணாருன்னு. இதை பத்தி எல்லாம் யாருமே பேசல. இதைத்தான் அவர் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணா, யாருமே கவனிக்கல. இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு சொல்லும்போது எல்லாத்தையும் கவனிச்சு பாக்குறாங்க. அந்த நாக்கு கடிச்சதே வந்து கடிக்கலான்ட்டு போய் சொல்லிட்டாரு பாத்தீங்களா அவரு. எல்லாமே பண்ணிதான் பண்றவர நாக்கு அடிச்சு தான் பேசுறாரு. அன்னைக்கு நேற்று எத்துனது கூட நாக்கு அடிச்சு தான் எத்துனாரு. இன்னைக்கு ஆதிரியிட்ட பேசும்போது நாக்கு கடிச்சு தான் சார்ஜ் பண்ணாரு. எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருக்கு.
இஸ் இல்ல பிகமிங் ப்ரோ, வெரி 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 ரஹீம் ப்ரோ பேட் நான் அட் என்ன திஸ் பாயிண்ட். கேட்கறேன்னா, ரஹீம் ப்ரோ ஒரு கேரக்டர் விஆர் கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லாத்தையும் லேடிஸ் எல்லாம் மதிக்கணும் தானே இந்த கேரக்டர் இருக்கு ஆக்சுவலா. ஆமா, இத போயிட்டு பட் காலைல ஒரு தொட ஸ்பேஸ்ல மாட்டாரு கேட்டதுக்கு ப்ரோ. மொத்த பேர் என் பக்கெட் திரும்பிட்டு விஆர் என் பக்கெட் இத்தனை திரும்பிட்டாங்க படத்துல ப்ரோ. பொண்ணுங்களை தொடவே மாட்டாரு, ஹீரோயின்ஸை கூட அவர் தொட மாட்டாரு. அப்படி ஒரு கேரக்டரை கொண்டு வந்துட்டு நீ கிக் பண்ற அப்படின்னா எனக்கு புரியல. வேணுக்குன்னு ஆக்சுவலா ரொம்ப அதுவும் அப்ப ஒரு கேரக்டர் ஒய்யடா இல்ல, பண்ணது அது வந்து இதெல்லாம் இவன் தான் அப்படிதானே. ஏத்துக்க முடியாது. ஆமா அது இவன் தான் அப்புறம் பண்ணது, கேரக்டர் கிடையாதுல, அது நமக்கே தெரியுதுல்ல. அதை வேலிடேட் பண்றாங்க, புரியுதா? அதை வேலிடேட் பண்றாங்க. அத இங்கதான் சொல்லுவாங்க வித்தின் கேமுக்குள்ள அப்படிம்பாங்க. ப்ரோ இது கேமுக்குள்ள தாண்டி ப்ரோ என்ன சொல்றது, கூட்டம் என்ன சொல்றாங்க முதல்ல வந்து திவ்யா மிதிச்சாங்க, அதனாலதான் அது திரும்ப அவர் மிதிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு நல்லவனா ப்ரோ. தப்பு 2 பேரும் தப்பு, அதான் ஒன் சைடு எனக்கு மட்டும் அதுவே பேசுறது என்ன எனக்கு சொல்றீங்க? வேலிடேஷன் இல்ல, சரியா? எனக்கு அதையே நான் ஒத்துக்க மாட்டேன். சொல்லுங்க. அதுதான் ப்ரோ, இப்படி ஒருத்தனுக்கு வந்து இவ்வளவு முட்டு என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை எந்த சீசன்லயும். தப்புனா 2 பேர் ஏதாச்சும் தப்பு, பண்றவனை ஏன் அதை கொடுத்தா கூட ஒத்துக்க பரவாயில்ல. முடியல உங்களால? திவ்யா மிதிச்சிட்டா ஓகே, திவ்யா தப்பு. இப்ப வந்து இவர் இல்ல அது எப்படி தப்பா போகுது? அவங்க மிதிச்சனாலதான் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாரு, இவர் தங்கமானவர்ன்றாங்க. பிரஜன் வெர்சஸ் சாண்ட்ரா போலயே. அது முடிஞ்சிச்சு அந்த ப்ரோமோ காலையில. இதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வேற இருக்கிறாங்க. ஆமா, டெய்லி டாஸ்க் இருக்குல்ல உங்களுக்கு, அதில் வின் பண்றவங்களுக்கு தான் இது. நெக்லஸ் எடுத்துட்டாங்கன்னா அந்த டாஸ்க் ஜெயிக்க கூட தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். வின் பண்றவங்க தான் கேப்டன்சிக்கு போவாங்க. அதுவே ஒரு ஸ்டேல்மேட் தானே. இப்போ நெக்லஸ் நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு நீ 2 பேரும் பக்கத்துல உட்காந்து சுத்திட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஸ்டேல்மேட். நேற்று என்ன நடந்துச்சு, இது வந்து ஸ்டேல்மேட் ஆகுது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒன்று மாத்துறாங்க, ஒரு இதை பண்ணி மாத்துறாங்க. இன்னைக்கு இப்போ இவங்க மொத்த டாஸ்க்குமே அப்படிதான் ஸ்டேல்மேட் தான் பண்றாங்க. அது ஐடியா பண்ணி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டே பண்றதுல அந்த ஜெயிலுன்னு ஒரு மேட்டர் இருக்கு. யாராவது அதை வந்து திருட விட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து ஜெயில போட்டா இவங்களுக்கு நம்பர்ஸ் குறையும் போது இவங்க எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மேட்டரை நீங்க யோசிக்கவே இல்லை. இல்ல ப்ரோ, அவர் என்ன பிக் பாஸ் என்ன சொன்னா மாட்டாங்க பாத்தீங்களா bro. ரசிகன் ப்ரோ, பிக் பாஸ் என்ன சொன்னா பாத்தீங்களா, அந்த ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கோம், இந்த கேரக்டர் அந்த சீன்ல வந்து எதுக்காண்டி இந்த கேரக்டர் உருவாக்கப்பட்டுச்சு அந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்னாரு பாத்தீங்களா டாஸ்க்ல வந்து. ஆமா ஆமா அந்த மாதிரி கொண்டு போனா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னாரு. ஆனா அதான் இவங்க அதை சொன்னாரு. பண்ணவே இல்லை. அந்த ஒரு இந்த கேரக்டர் எதுக்கு வந்துருச்சு, எதனால வந்துச்சு, எதனால இந்த கேரக்டர் இப்படி ஆணிச்சு அப்படின்னு இன்ட்ரெஸ்டா கொண்டு போறத வந்து நீங்க மாத்தி மாத்தி வந்து சின்ன ஒரு பொருளை பாக்குறதுக்கே உங்க அந்த பாதுகாக்கல இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லாம சொல்லிட்டாப்ல. இதுக்கு மேல எவ்வளவு யாரு ஒவ்வொரு ப்ரோ ஐடியா கொடுக்க முடியும் சொல்லுங்க? எல்லாம் ஒருத்தன் தெரியும், ஆர்டிஸ்ட் பேசுறதெல்லாம் தெரியும். பார்த்தா பேசுறதும் பார்த்தா காண்டா தான் வருது. இந்த அரோரா என்ன சொன்னாங்க, அவங்க வந்து தர்பீஸ் அந்த இவர் இருக்காருல்ல, தர்பீஸுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் பிறந்தவங்களாம் அரோரா. ப்ரோ ஏன் ப்ரோ அவங்க சொன்னாங்க ப்ரோ, நான் சொல்லலங்க. she told it herself. இல்ல அவங்க பேக் ஸ்டோரி. இவளை செட்டப் பண்ணி உங்களுக்கு காஸ்டியூம் எல்லாம் கொடுத்து டாஸ்க் பண்ண வச்சா எங்க கொண்டு போய் நிறுத்திருக்காங்க பாத்தீங்களா? எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாருங்களேன், என்ன பேச்சு பேசுறாங்க. டியூட், they have given you a character. அததான் பிபிஏ என்ன பண்ணிட்டு சொன்னாரு, இருக்கீங்க, கொஞ்சம் உங்களுக்கு யோசிங்க. காஸ்டியூமு மேக்கப் எல்லாத்தையும் கொடுத்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல அவர் கேட்டா பதில, இங்க கம்ஃபர்டபுளா இருக்கனாலதான் இங்க ரொம்ப சௌரியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாப்ல. வெளியே இருந்தா நிறைய பிரச்சனை வரும், உள்ள நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், அதனால கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருவாப்புல அவரே. நான் திருப்பி அதான் சொல்றேன், ஒய் பிக் பாஸ் எது ப்ரோ? அரோரா இப்போ ஒன்று சொன்னதா? சொன்னீங்களா? தர்றேன் பார்த்தேன், ஆனா எடுக்கல. செய்யின்றுச்சு எனக்கு. கட் பண்ணி தரேன் யூடியூப்ல. இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்ல ப்ரோ, இந்த மாதிரி பேசுறதெல்லாம். ஃபன் ப்ரோ, தட் இஸ் இதுக்கு ஃபன். நம்மளை எங்க ரசிகன் ப்ரோ நம்மளை எங்க யோசிக்க மாதிரி, இதுக்கு வாட்டர் ஸ்டாரே பரவாயில்லன்ற அளவுக்கு யோசிக்க வைக்காங்க பாத்தீங்களா? அவன் ஆக்சுவலி அவர் பரவாயில்ல பண்ணதே தான். இவன் பரவாயில்ல வந்து அப்படின்னு. இவங்க தான் ப்ரூவ் பண்றாங்க அவன் பரவாயில்ல, இல்ல இவன் அதான் தான் சூப்பரான்றாங்க. இப்ப அவரு
என்னதான் சொல்றேன்னு தெரியல. எனக்கு வந்து எது வச்சாலும் எனக்கு புரியவும் மாட்டேங்குது. சின்ன பிள்ளையாட்டம் உட்காந்து உட்காந்து ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு எனக்கு. இதை பண்ணுங்க, அதை செய்யாதீங்க, இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பாத்துங்க லைவ்ல இருந்து எவ்வளவு கட் பண்ணிருப்பாங்க, என்ன கட் பண்ணி நமக்கு போட்டிருப்பாங்க லைவ்லயே. டூ மச் ஆக்சுவலி. எல்லா சீசன்லயும் யாராவது ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் ப்ரோ. நீங்களே சொல்லுங்க, 70 நாள் ஆக போகுது, நமக்கே தெரியல தானே யார் வின்னர் அப்படின்னு சொல்லி. ஒரு நியூட்ரலா ரசிகனுக்கு தெரியவே தெரியாது. அதுக்காக தானே ஆள் இதுல வேற வர்றாங்க ப்ரோ. வர்றேன் இதுல சண்டை வேற போட்டுக்கிறேன் ப்ரோ. என்ன சொல்றேன், நியூட்ரலா இருக்கிறவங்க வேற மாத்தி விடுறாங்க. என்ன சொல்றது, கானாவினத்து நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் 5 வாரம் ஒருத்தனை மார்க் பண்ணியே ஒருத்தன் வந்திருக்கான், எந்த இதுவுமே இல்லாம. அப்ப அவன் என்ன சொல்றது? நான் ஆதரவு கேட்டதுக்கு சொல்றாங்களே, நீங்க தான் போக வச்சீங்க, நீங்க தான் போக வச்சீங்கன்னு மாத்தி விடுறாரு. அதுக்கும் வேலிடேட் பண்றாங்க ப்ரோ. உண்மைதானே ப்ரோ, ஆதிரி சொன்னது உண்மைதானே ப்ரோ? இல்லங்க, ஆதிரி வந்து வெளில இருந்து பார்த்துட்டு போயிட்டாங்க சரியா. people she has seen things that a person inside will not have noticed. யோசிச்சு பாருங்க, அவன் வந்து அந்த பொண்ணு கூட பண்ணதெல்லாம் இஸ் இட் நாட் ஓகே, ரம்யா கூட பண்ணதெல்லாம் பார்த்துட்டு போயிருப்பாங்க. உள்ள போயிட்டு அவங்க அதான் கேட்குறாங்க. ஷீ இஸ் நாட் டைரக்ட்லி ஆஸ்கிங் வாட் ஷீஸ் ஆஸ்கிங். நீங்க பண்றத பூரா நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். உங்களை யார் ஏன் கேள்வி கேட்க மாட்டேறதா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றா அவ. உங்களை ஏன் கேள்வி கேட்க அதை விட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்னு சொல்லி கேட்கறாங்க. உனக்கு அந்த கால் மேல கால் போட்ட இஷ்யூ. இன்னைக்கு வந்து ஆமா, வேணுக்கே வந்து வினோத் வந்து கால் மேல கால் போட்டு முன்னாடி உட்காந்து உஷாராயிட்ட ஆளு. தப்புன்னு சொல்லிட்டாங்க. இதனாலதான் நீ குத்தி போனதை வெளியே அனுப்பிச்சிங்க. ஆமா ப்ரோ, இதை வந்து தப்பா பிளேம் பண்ணி தான் நீ வெளியே அனுப்பிச்சிங்க அப்படின்னு அவன் சொல்லிடுவாள் ப்ரோ. லைவ்ல பாத்தீங்களா அது? அது பிளேம்லாம் தப்பு இல்ல ப்ரோ. காலை தூக்கி போட்டது இல்ல இல்ல இல்ல, அது அவ பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. இல்ல சொல்றேன் ஜென்ரலா முட்டு கொடுக்குறாங்களே அதுக்கு சொல்றேன். அது இதான் சாக்குன்னு உள்ள பூந்துக்குது. இல்ல ஆக்சுவலா ஏதோ சொல்ல வந்தானே. அவ்வளோ காஸ்டியூம்ஸ், அவ்வளோ இது, இவங்களை வந்து உள்ள கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒரு போட்டோ ஒன்று காமிக்கிறாங்க. ஓகேவா? காமிச்சிட்டு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா ஓகே அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி இல்லை எல்லாருமே லேட்டாக தான் வந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து வீடியோவே போட்டு ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. உண்மையில நடந்தது அங்க கன்ஃபெஷன் ரூம்ல வீடியோ போட்டு இந்தாம இந்த கேரக்டர் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சிருக்கான். சுபிஷாக்கு 2வது வாட்டி வர போய் பார்த்துட்டு வந்துச்சு, நான் பிக் பாஸ் இன்னொரு வாட்டி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி பேம்பர் பண்ணி இவங்களை வந்து ஒரு டாஸ்க் விளையாடுங்கன்னு சொன்னா இவங்க அந்த கேரக்டர்லயே சுத்தமா இல்லாம வெறும் வன்மத்தை வச்சுக்கிட்டு கையை இடிச்சுட்டான், காலை இடிச்சுக்கிட்டான். சண்டே பாருங்க நீங்க, வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் நடந்தது கால் இடி, சாண்ட்ராக்கும் அது பேர் என்ன சுபிக்ஷாக்கும் நடந்தது கையில இடி. இதுக்குதான் போய் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்குது சின்ன பிள்ளைங்க. நம்ம என்னத்த சொல்றது. வீக்கெண்ட் அப்போ ரோஸ்ட் இருக்கு ப்ரோ. ரோஸ்ட வந்து விக்கல்ஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் தான். நான் ஸ்கிரிப்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்காந்து வளர்க்க விட்டு இந்த டைம் எல்லாத்தையும் நிக்க வச்சிடணும். வீக்கெண்ட் அப்ப எல்லாரும் எந்திரிச்சு நின்றுங்க அப்படின்றணும். எந்திரிச்சு இங்க சேர போட்டு செய்து போய் சார் உட்காந்துடணும். அவனை காமிச்சு கொடுக்க மாட்டேங்குது. இவன் சொல்லிதான் நான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டேங்குதுங்க. நேத்தே கூப்பிட்டு போயிட்டான் தனியா சுபிக்ஷாவை, அரோராவை, அப்புறம் ரம்யாவை. ப்ரோ நீங்க ஒண்ணு நல்லா நோட் பண்ணீங்களா ப்ரோ, இதுக்கு முன்னாடி சீசன்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா சீசன் 1 பார்த்து வந்திருப்பாங்க, இல்லைன்னா எப்பயாவது இருந்தா பிக் பாஸ் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பாங்க. அவங்க சூப்பரா பண்ணாங்க. இந்த வந்து கண்டஸ்டன் அவ்வளவு பேரும் பிக் பாஸ் பார்த்திருக்காங்க ப்ரோ. அவ்வளவு பேருமே சீசன் 1ல இருந்து 8 முடிக்க பாத்துருக்காங்க. பார்த்துட்டு வந்துமே இப்படி ஒரு விஷயம் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் பார்த்த மாதிரிலாம் தெரியல. நோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல அவங்களுக்கு. பாத்துருந்தா கூட புரிஞ்சிருக்கும். இல்ல கேட்டா சொல்றாங்களே ப்ரோ, ஆனவனா லைவ்ல சொல்லி நாங்க இவ்வளவு தூரம் பார்த்து வந்திருக்கேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சான்ஸுக்காண்டி நான் 6 வருஷம் வெயிட் பண்ணேன், 5 வருஷம் வெயிட் பண்ணலாம் சொல்றாங்க. வெயிட் தான் பண்ணாங்க, பார்த்துட்டு வெயிட் பண்ணுன்னு சொல்லி. வீல் டூ பெட்டர் ஜாப் ப்ரோ. டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது எனக்கு அதோட பெட்டர் ஐடியாஸ் வரும். இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். என்ன நம்பிக்கையில இவ்வளவு ஸ்பான்சர் அள்ளி கொடுக்குறாங்கன்னு தெரியலையே, என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. என்னமோ பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு ஸ்பான்சர் இந்த தடவை ப்ரொமோஷனுக்கு அதிகமா வந்திருக்காங்க பாத்தீங்களா படத்துக்கு. இந்த சீசன் தான் தெரியும் எல்லா படத்துக்கும் வந்துடுறாங்க தூக்கிட்டு. எல்லா படத்துக்கும் உள்ள வந்துடுறாங்க. ஒருவேளை இவங்க கண்ட இதை வச்சா பார்க்க மாட்டேன்னு சொல்லி வெளியே காலை இவங்களே கூட்டு வந்து உள்ள நீங்க சும்மா ஃப்ரீயா ப்ரொமோஷன் பண்ணிக்கங்க அப்படின்னு விட்டுறாங்களோ, இவங்க கண்டென்ட் இல்ல அப்படின்னு சொல்லி. வாய்ப்பு இருக்கு. உள்ள கேச்சா ஒண்ணும் பண்ணல, வெளியே இருந்தாவது போங்கடா அப்படின்றாங்க போல. வெளியே போனா அதையாவது நீங்க வர்றதை பார்த்தா மக்கள் வந்து பாப்பாங்க அந்த எபிசோட.
அப்படின்றதுக்காக இது பண்றாங்க போல. அதுவும் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டாரே ப்ரோ. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து என்னோட பெஸ்ட் சீசன் இதான் அப்படின்னு சொல்லி நான் ஹேட் ஆனது ரொம்ப அப்படின்னு. அதுல வந்து அதுல தெரியுது நிறைய பேரோட ஃபேஸ் ரியாக்ஷன். ஆனா அந்த மைக்க மறைச்சு பேசுனதெல்லாம் 10 தடவை சொல்லியிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் என்ன ப்ரோ? லாஸ்ட் டைம் சொன்னாரு என்ன முட்டாளாக்க பாக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு லைவ்லயே. அது ஃபர்ஸ்ட் வீக் துஷார் பண்ணி கேப்டன்ஷிப் போகும்ல, அப்பயே வச்சு வெளுத்திருக்கணும். ஆமா ஆமா இவனுங்க ஆமா ப்ரோ. எப்பயுமே என்ன பண்றானுங்க, சின்ன தப்பு இது விட்டுறலாம், சின்ன தப்பு இது விட்டுறலான்றானுங்க. அது ஒரு 2-3 வாரம் கழிச்சு பெரிய தப்பாயிருது. அது உடனே கேள்வி கண்டிப்பா கேட்டாதான் கண்டிப்பா. திருந்துவாங்க. நியூட்டன் ப்ரோ பேசுறது எஸ் ப்ரோ. காலை நான் ஒரு பேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தேன். பாத்துட்டீங்களா? சரி சரி. ஃபேமன் தான் இருந்திருப்பாரு. அவர் இருந்திருப்பாப்பையா? ஷாம் இருந்த மாதிரி தெரியலையே. இல்ல இருந்ததுதான். நான் போயிட்டேன், நான் கொஞ்ச நேரத்துல போயிட்டேன். நான் கால் வந்துட்டு இருந்துச்சுன்னு போயிட்டேன். என்ன ஏமா ஸ்பேஸா? ஆமா சரி ஓகே. தூக்கலாம் ப்ரோ. செம்பு எப்படி வேணா தூக்கலாம். எனக்கு இப்படி எல்லாம் ஒரு அளவுக்கு இறங்கி தூக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்ப கூட ப்ரோமோ பாருங்களேன், எல்லாம் நைட்டு தான் நடக்குது, ஒண்ணு கூட பகல்ல இல்ல. ப்ரோ என்னதான் பண்ணுவாங்கன்னு அதான் ப்ரோ, தெரியல. எல்லாம் காலையில நைட்டு தான் ப்ரோ நடக்குது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து நேத்து நைட் நடந்தது. இப்ப அடுத்த 2 ப்ரோமோ வந்து இன்னைக்கு நைட் நடக்குது. பகல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இவங்க நல்லா கேம் ஆடுற ஆளுகளை ஒரு ஃப்ளோல விட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கலாம். இவங்க கேம் ஆடின வீக்கெண்டுக்கு அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லியே இது பண்ணி இவங்க நல்லா வர கேமையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இவங்களா பிக் பாஸ் டீமா ஒன்று பண்ணிட்டானுங்க. அதை ஒத்துக்கணும் கண்டிப்பா. ஏன்னா சாண்ட்ரா தேவியோட காம்போவே நல்லா இருந்துச்சு அந்த ஜெயில்டா இதுல. அதான் பிரிச்சு விட்டாங்களே. அதுதான் ப்ரோ கண்டென்ட் இன்ட்ரெஸ்டா கொடுத்தா பிடிக்க இருக்கும். மாட்டேங்குது அவருக்கு. அப்படி வச்சு இது பண்ணாத நீங்க வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணி அந்த என்ன சொல்றது எஃப்ஜே கூட அவளை ரோஸ் பண்ணல, திவ்யாவெல்லாம் ரோஸ் பண்ற அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு ரோஸ் பண்ணி அப்படியே உட்கார வச்சுட்டாங்க அடிச்சு. அந்த வாரம் பூரா திவ்யா சென்றாவும் கம்முன்னு தான் இருந்தாங்க. இதுல வந்து அவர் அந்த ஃப்ளோலே விட்டுருந்தா இப்போ ஒரு நமக்கே ஒரு ஆர்வம் வந்திருக்கும்ல. இப்ப நம்ம வந்து சபரிக்கு எங்க சப்போர்ட் பண்ணுவோமா இல்ல திவ்யா எங்க சப்போர்ட் பண்ணுவோமா அதை பார்த்துட்டு அதுல எவ்வளவு நியூட்ரல் இருக்கணும் அவனை தூக்கி டைட்டில் ஒன்று போட்டுக்க வேண்டியதானே. இல்ல நாங்க மக்கள் சப்போர்ட் பண்ணிக்குவோமே, ஓட் பண்ணிக்குவோமே நியூட்ரல் இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து. அந்த தப்பையே நீங்க பண்ணீங்க. வீக்கெண்ட்ல போயிட்டு அட்ரஸ் பண்ணி இதை செஞ்சே அவனை ரோஸ்ட் பண்ணி அவனை அவ்வளவு ரோஸ்ட் தேவையே கிடையாது ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு. நீ பண்ணிட்டு அடுத்த வாரம் நீங்களே சொல்றீங்க திவ்யா நீங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க, நீங்க இப்படி இருக்காதீங்க அப்படின்னு நீங்களே ஒரு ஹிண்ட கொடுத்துட்டு போறீங்க. ஏன் இதை பண்றீங்கிறேன். அவன் எதை ப்ரோ எடுத்துப்பான்? அந்த ரோஸ்ட் வந்து சாண்ட்ராவுக்கும் பிரஜினுக்கும் காப்பாத்துறதுக்கு, அவன் கூட சேராதமா, அந்த பொண்ணு கூட சேராதமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் சாண்ட்ரா கிட்ட. கண்டிப்பா. இல்ல ஏன் இந்த தப்பை ஏன் பண்றீங்க? இத்தனை சீசன் பண்ணீங்களா? பண்ணல. இந்த சீசன்ல ஒரு ஃப்ளோல விட்டுருந்தீங்க அப்படின்னா அவங்க அதுவே எங்கேயோ போய் ஒரு இதுல ரொம்ப ஃபயர். அப்ப மக்களை ஏத்துப்பாங்களே அந்த ரோஸ்ட். அது ஃபயர் ஆகி ரொம்ப வெடிக்கும் போது அதை விட்டுப்பட்டு சம்மந்தமே இல்லாம ஒரே வாரத்துல மொத்தத்தையும் அடிச்சு கண்டென்ட்டே இல்லாம அடிச்சு நொறுக்கி விட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் கொடுங்க அப்படின்னா எங்க இருந்து கொடுப்பாங்க கண்டென்ட்? என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறீங்க. அப்புறம் நீங்களே வந்து சொல்றீங்க இப்படி இருக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் இதாகுங்க, ஓப்பன் அப் ஆகுங்க அப்படிங்கிறீங்க. அப்ப யார் என்ன பண்ணுவா? நீங்க ஒரு நல்லா விளாடாத பிளேயர்ஸை வந்து சொன்னா கூட பரவாயில்ல, ஏத்துக்கல, ஒரு ரோஸ்ட் பண்ணா கூட பரவாயில்ல, அது மக்களும் ஏத்துக்கும், நீங்களும் ஏத்துக்கும், நாங்களும் ஏத்துக்கும். இது நல்லா விளாடுற பிளேயர்ஸை பூரா போட்டு அடிச்சுட்டே இருந்தா வீக்லி யாருதான் இப்ப என்ன பண்ணுவா? டாஸ்க் தான் ஒழுங்கா பண்ணுவா. சரி நம்ம வந்து பெஸ்ட் நல்லா நம்ம ரொம்ப நல்லா ஒண்ணு வெளியே தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம தூக்கி ஜெயில தூக்கி போட்டுறாங்க ஒஸ்ட் வைப்பான்னு குத்திட்டு. அதனால நம்ம ரெண்டுக்கும் நடுவுல சைலண்டா இருந்துக்குவோம். இருந்தா நம்ம அங்கேயும் போக மாட்டோம், பெஸ்ட்டுக்கு போக மாட்டோம், ஒஸ்ட்டுக்கு போக மாட்டோம், நடுவில் இருந்துக்குவோம் அப்படின்னு இவங்களா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க அடி ஒரு வாங்க மாட்டோம், அதையும் சேர்த்துக்கோங்க. சூப்பர் அதே தான் ப்ரோ. வீக்கெண்ட்லயும் அடி வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கேம் சேஃப் பிளே தான் பண்ண சொல்லுவாங்க. இதை கொண்டு போன ஒரு மாதிரியே கொண்டு போகணும். எப்பயுமே அப்படிதான் நடந்திருக்கு பிக் பாஸ்ல. ஒரு குரூப்ல ஒன்னு இருப்பாங்கன்னா ஒரு ஆப்போசிட்ல இருக்க குரூப் ஒன்று கண்டிப்பா அதை வந்து இது பண்ணியே ஆவாங்க. நம்ம எல்லா சீசன்லயும் இதை பார்த்துருக்கோம். இந்த சீசன் அது கொஞ்சம் டெவலப் ஆச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் பண்ண விட்டுருக்கணும். அதை விட்டுவிட்டு இவங்க ஆட்டோமேட்டிக்கா போய் முடிச்சு விட்டாங்க. வீக்கெண்ட்ல வச்சு அடிச்சு ரோஸ்ட் பண்ணி துவைச்சு காய போட்டோன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க தப்பு பண்ணதுக்கு ரோஸ்ட் பண்றாரா அப்ப அவங்க நல்லவங்களா அப்படின்னு நல்லா கேள்வாண்ட எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா சும்மா இருந்தா அவங்க நல்லவங்க அப்படின்னு இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு ஒரு மனசுக்குள்ள. அதனால இவங்க எதுவும் பண்ண மாட்டானுங்க, கண்டென்ட் கொடுக்க மாட்டானுங்க. அது பிக் பாஸ் டீம் போய் பிக் பாஸ் தான் கேட்கணும். வீட்டை மாத்தி 2 பேரும் பேசிக்கிட்டு இப்படி புலம்புறதுக்கு பிக் பாஸ் எந்த சீசனா இப்படி புலம்பி பாத்திருக்கீங்களா? அவர் டெய்லி புலம்பிட்டு இருக்காருங்க பாவம் அவர்.
அப்புறம் நீங்க தான் கண்டென்ட்டை மாத்தி ஆகணும். வேற ஏதாவது இது ஒரு ஜோன்ல உள்ள தூக்கி போய் யாரையாவது ஒன்று இது பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும், ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணணும். அதை விட்டு போட்டு நீங்களும் ஏதோ உங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரில நீங்களும் ஒரு இது ப்ரொமோ கட் பண்றதா இருக்கட்டும், லைவ்ல கொடுக்குற இதா இருக்கட்டும், இவனை நல்லவனா காட்டுறதா இருக்கட்டும், எல்லாம் நீங்க தானே பண்றீங்க. உங்க சேனல் சைடு தானே அவ்வளவு தப்பையும் பண்றீங்க. அவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு கண்டஸ்டன்ட் ஒழுங்கா நீங்க ப்ளே பண்ண மாட்டீங்க, ரோல்ல இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏங்க ஒருத்தவங்க வந்து ஒரு ஃப்ளோல போறானா அவங்களை விட்டுருங்க. ஒரு 50 நாள் 60 நாள் ஆகட்டுமா, அவங்களுக்கும் தனியா ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். இப்ப கெட்டவனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் தான், நல்லவனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். 2 பேத்துக்கு இருக்கும்போது அதை விட்டுறணும். அது என்னைக்கு ரொம்ப ஒரு வியர்டா நம்மளால பொறுத்துக்கே முடியாம ஒரு வெடிக்கு தெரியுமா, அந்த டைம்ல போய் அட்ரஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணுங்களேன். அதை நாங்க எல்லாரும் ஏத்துக்குவோம் தானே? என்ன ப்ரோ, அதெல்லாம் நாங்க ஏத்துக்குவோம். அதை விட்டு தேவையில்லாம வீக்கெண்ட்ல போயிட்டு இந்த மாதிரி பண்ண ஒரு வாரம் தான் பண்ணாங்க. அதுக்குள்ள போட்டு அடிச்சு வச்சு மூலையில உட்காரு, அடுத்து யார் வர்றா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதனால யாருக்கு என்ன யூஸ்? முதல்ல இந்த பிக் பாஸுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, உள்ள திறந்தாலே 4-5ன்னு ஏதாவது ஒண்ணு ஓடுதா இப்ப? ஒண்ணுமே இல்லைங்க. அதான் ரொம்ப மொக்கையாயிடுச்சு இந்த வாட்டி சீசன். எதுவுமே இல்ல. பிக் பாஸ் டிசப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு போயிட்டாப்புல. இதுல ஒருத்தன் வந்து உள்ள வந்து நல்ல மாதிரி வேஷம் போட்டு எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன யாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டாங்க, எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க கை காலெல்லாம் அப்படின்னு. எதுக்கு நீ ஸ்டாம்ப் பண்ற? இப்படி உனக்கு தேவையா? உனக்கு திறமை தான், நீ பண்ணியா? திராணி தான், நீ பண்ணியா? இறங்கி பண்ணியா? உன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், எவ்வளவு நக்கலா ஒரு தெனாவட்டா பேசக்கூடிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் நீ இதற்கு உள்ள இருக்க எடுத்துக்கொண்டு கொட்டு. நீ ஸ்டாண்டப் காமெடி தான் பண்ணுவேன், எனக்கு கெட்டப் கொடுத்தா இந்த மாதிரி காசு பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு நீ உள்ள பிக் பாஸ்க்குள்ள வந்த, வீட்டுக்கு வந்த? பேசாம வெளியே இருந்து நீ கை தட்டிட்டு இருந்திருக்கலாமே. வீட்டுல எல்லாருமே அப்படிதாங்க இருக்காங்க. இவன் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இவன் என்ன பண்றான்னா, என் டேலண்ட நான் காட்டுறேன், என் டேலண்ட் மட்டும் தான் இருக்காங்க. சுபிக்ஷா எக்ஸ்ட்ரா 24/7 வந்து பிரிச்சுட்டாங்க ப்ரோ. இங்க வந்து அதான் 7 மணி நேரத்தை வந்து தூங்குறதுக்கும் 20 மணி நேரத்தை 2 மணி நேரம் பிரிச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது என்ன பண்றான்ட்டு. நீ பொசுக்குன்னு வர்றாங்க. விக்கல் சொல்றது என்னன்னா, ரெடி பண்ணுங்க, நீங்க வந்து உங்க பேக் ஸ்டோரி ரெடி பண்ணுங்க, நம்ம போய் கதை பேசுவோம், we will do a skit அப்படின்றான். டேய், உன்னை வந்து உள்ள உன் கேரக்டராவே உன் டெய்லி ஆக்டிவிட்டிஸே பண்ண சொல்லியிருக்காங்க. நீ ஸ்கிரிப்ட் பண்ண தவிர நீ வீட்டுல பண்றதையே அந்த கேரக்டரா இருந்தா என்ன பண்ணுவேன்னு பண்ணுன்றாங்க. அத கூட புரிஞ்சுக்க முடியல அவனுக்கு. பிளான் பண்ணுங்க, இது பண்ணுவோம், அது பண்ணுவோம் அப்படின்றாங்க. லைவ் பெர்ஃபார்மன்ஸ் கேக்குறாங்க, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கேட்கல. உங்கள்ட்ட வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி மக்கள் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன பிளான் பண்றீங்க, அடுத்து என்ன போய் பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அப்புறம் எங்களுக்கு எப்படி தோணும், டிவி ஆஃப் பண்ணும் போல தோணும், ஆஃப் பண்ணிட்டு இதை இப்பதான் பிளான் பண்ணிருக்காங்க, இப்ப இதான் பண்ண போறாங்க போல அங்கிட்டு போயிட்டு அப்படின்னு தான் தோணும் நமக்கு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை எங்களுக்கு. ரொம்ப ஓவர் ஸ்கிரிப்டா இருக்குங்க. எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க, இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணுவோம். அதுவும் அந்த விக்கல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து சரியான வக்கரமா இருக்கு. இவனுக்கு வந்து இவனை வச்சு வேற யாருமே ஸ்பேஸ் எடுத்துக்கூடாதுன்னு இருக்கான். ப்ரோ நாமினேஷன் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உழைப்ப திருடுற பிரஜன்னு சொல்லி ஒரு குத்து இருப்பான் பாத்தீங்களா, அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு. நம்ம அவன் திறமையா அதை எப்படியா திருட்டுன்னு வரும். சேர்ந்து அவனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பிரஜன் எப்படி திருடினாரு? அதான் எல்லாரும் சேர்ந்து தான் போட்டிருக்காங்க. அப்ப எல்லாரும் தான் உழைப்ப திருடுன்னு சொல்லணும். இல்ல உழைப்ப திருடி அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றான் வந்து. ஆனா ஒன்னும் சுபிக்ஷா அவனுக்கு வந்து ஒண்ணு இருக்கு ப்ரோ. நம்ம வந்து பெரியவங்க, நம்ம வந்து பெரிய ஆளு. இந்த சுபிக்ஷாவை வியனாவை ட்ரீட் பண்ற விதத்தை பாத்திருக்கீங்களா நீங்க? தான் வந்து ஒரு மினி வெர்ஷன் 2.0 பிக் பாஸ் மாதிரியும், இவங்கெல்லாம் இவரோட கண்டஸ்டன்ட் மாதிரியும் இவர் உள்ள கூப்பிட்டு 2 பேர்த்தையும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுபிக்ஷா நீங்க இப்படி பண்ணுங்க, சுபிக்ஷா இப்படி பண்ணுங்க, எனக்கு இது தெரியும், நான் அதை கடந்து தான் வந்திருக்கேன், எனக்கு அந்த பாதைகள் தெரியும், அந்த லைன் என்னன்னு தெரியும், அது கடைசியா எண்ட்ல எங்க போய் முடியும் எனக்கு தெரியும், அதனால இதை பண்ணாதீங்க. இது சொல்றது நீ யாரியா? நீ கோ கண்டஸ்டன்ட்யா? நீ எதுக்கு வந்திருக்க? உன்னோட என்ன பண்றீங்க, நேச்சுரலா எப்படி இருப்போம், லைவ் ஆர்டிஸ் எப்படி இருக்கும், நீ உன்ட்ட என்ன திறமை இருக்கு காட்ட வந்திருக்கு. அதை விட்டுட்டு நீ ஸ்டாண்டப் காமெடி பண்ண உள்ள கூப்பிட்டாங்க, வாப்பா உனக்கு ஸ்டேஜ் போட்டு வச்சிருக்கேன், செட் எல்லாம் போட்டு வந்து பண்ணிட்டு போப்போம், மாசம் அவளுக்கு சம்பளம் வாரம் அப்படின்னு. இல்ல அதுக்கு பக்கத்து ஸ்டேஜுக்கு போயிடலாமே, அங்க இருந்து ஒரு 2 கண்டிப்பா அங்க போய் பேசலாம். அவரு என்ன சொல்ல வர்றாருன்னு, ஆக்சுவலா நான் பர்ஃபார்ம் பண்ணும்போது மத்த யாரும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, அததான் அவர் வந்து நாசுக்கா அவர் சொல்ல வர்றாரு. அவர் பேசும்போது யாரும் பேசக்கூடாது, அவர் பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவர் பேசி பர்ஃபார்ம் பண்ணி அவர் பிரைஸ் வாங்கி போயிடுவார். அதுதான் எதிர்பார்க்கிறாரு. மீதி எல்லாம் கம்முன்னு இருக்கணும். உன்னால ஒரு மேனேஜர் டாஸ்கே ஒண்ணு அதுல இருந்து வெளியே வர முடியல. எப்ப நீ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? காலைல பார்த்தா டார்கெட் பண்ணிட்டு இருக்கான் சுபிக்ஷா வச்சு சாண்ட்ராவை போட்டு. உனக்கு தேவை, உனக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்கேன், அதை ப்ளே பண்ணி திறமையே காமியா? எதுக்கே நீ பலவே மேனேஜர் டாஸ்க்லயே உள்ள போற? இல்லங்க, அவரை தான் கேட்பாரு கடைசியில, வச்சுக்கிட்டாடா வஞ்சனை பண்றேன் அப்படின்ட்டு முடிஞ்சு.
இல்ல எனக்கு தெரிஞ்ச ரசிகன் இந்த ஆளை தூக்கிட்டா ஒரு 2 3 பேர் கேமாவது ஒழுங்கா வரும்னு நினைக்கிறேன். இந்த ஆள் உட்காந்து டம் பண்ணி நிற்கிறான்ல கேமே. அது ஒரு ஒரு ஷாக்கிங் ஏஷன் வச்சு இந்த வாரம் கூட தூக்கிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ அதெல்லாம் ரொம்ப அநியாயம். ப்ரோ தூக்குற அவங்க தாண்டி அவ்வளவு அது என்ன ப்ரோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க, அசால்ட்டா தூக்குன்றீங்க. ப்ரோ இல்ல ஒண்ணுமே இல்ல இல்லையே bro. எனக்கு புரியுதா? அதுதான் காண்டா வருது. He has nothing to offer. இல்ல கரெக்ட், அதெல்லாம் புரியுது. பட் அவனுங்க தான் மேக் பண்றது. அவனை விடவே விடாம அவனுக்கு இடம் தர்றது. அவன் லிஸ்ட் எல்லாம் அவன் இல்லவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு கம்ருதீன், எஃப்ஜே, கம்ருதீன் கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னைக்கு நடந்த ப்ரோமோ பத்தி பார்த்தா இந்த வீக் வெளியே போலாம் அப்படின்ட்டு. கம்மெல்லாம் போக மாட்டாங்க. ஓட்டு இருக்குங்க அவனுக்குலாம். ஓட்டு வந்துரும். ப்ரோ அவனுக்கு ஓட்டு இருக்கு ப்ரோ. கண்டிப்பா நிறைய ஓட்டே இருக்கு. ஓட்டை வச்சு என்னைக்கு ப்ரோ இவங்க வெளியேற்றிக்கிறாங்க? என்ன ப்ரோ நீங்க ஓட்டை வச்சா வெளியேற்றுவாங்க? ஊருக்கு உண்மைதான். புரியுது. பட் இருந்தாலும் நமக்கு ஒன்று இது இருக்குல்ல, இத்தனை பேர்லாம் இருக்கான்னு சொல்லி. இந்த ரம்யா ஜோ பாத்தீங்களா? அன்எக்ஸ்பெக்டடு தலை டாஸ்க்ல வின் ஆகி இப்ப அடுத்த வாரம் சேவ், இந்த வாரம் யோசிச்சு சேவ், பாருங்க. அடுத்த வாரம் சர்வே பண்ணிடும். இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மாடர்ன் டீம் ஜெயிச்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து இன்னும் என்ன மிஞ்சி போச்சுன்னா 3 ரவுண்ட் வைப்பான்னு நினைக்கிறேன். 3 நாளைக்கு 3 ரவுண்ட் வைப்பாங்க. ஸோ இதுல இன்னைக்கு இருக்க டாஸ்க்லயும் மாடர்னே ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாரம் மாடர்ன் தான் ஃப்ரீ. அவன் மறுபடியும் கேப்டன்சி ரசீன் டாஸ்க் ப்ரோ, போவாங்க. இந்த நீங்க நல்லா நோட் பண்ணீங்க, கமுடியனை பாத்தீங்களா? அது வந்து மாடர்ன் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ரெமோ எப்படி சிவகார்த்திகேயன் எப்படி ப்ரோ அதுல பேசுவாப்புல? இவன் என்ன ப்ரோ தூய தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கான்? அந்த ராஜாராணி டாஸ்க்ல பண்ணுவாங்க தெரியுமா, அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ப்ரோ வாய்ஸ் எடுத்து. எப்படி ப்ரோ சிங்க் ஆகுது அதுக்கும்? எங்க இவங்க எவனுக்குமே ஆட தெரியலங்க. யோசிச்சு பாருங்க என்னென்ன பண்ணலாம். ஸ்கிரீன்ல வந்து எஃப்ஜேவை காணோம். ஆமா, எஃப்ஜேவே இல்ல, எந்த கேமரா எஃப்ஜே இல்ல, தலைமறைவு. சரிங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். விக்னேஷ் கொஞ்சம் பார்த்துக்கோ, ஒரு சின்ன கால் வருது. ஒரு கேரக்டர் தான் இருக்காரு. யார் ப்ரோ கேரக்டர் இருக்கா? விக்னேஷ் இருக்கியா? அந்த ஒரு எஃப்ஜே என்ற ஒரு கேரக்டர் தான் இருக்காரு. எஃப்ஜே கேரக்டர் இல்ல ப்ரோ. எஃப்ஜே கேரக்டர் டக்குன்னு வல்லவனா மாறணும். அதெல்லாம் எப்படி இருக்குதுங்க அவரை பண்ணோம்னா? நமக்கே உள்ள விட்டா அவங்க சட்டையை கிழிச்சிட்டு போயிட்டு பண்ணலாம்னு வரும் ப்ரோ அந்த மாதிரி கேரக்டர்லாம். இல்ல அதுல சைலண்டா இருக்கிற மாதிரி ஒரு தூங்குறாரு. இந்த சான்ஸ் அதுல யூஸ் பண்ணிக்கிறாரு, அவ்வளவுதான். தூங்குறா ப்ரோ. நீங்க அந்த இதை பாருங்க, அந்த என்ன சொல்ற வல்லவன் கேரக்டர் பாத்தீங்களா? அதுல வந்து அவன் வந்து பல்ல வந்து என்னென்ன பண்ணுவான் சொல்லுங்க, என்னென்ன ஆட்டம் போடுவான் அதுல வந்து. அத பிக் பாஸ் திரும்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த கேரக்டர் எதுக்காண்டி வந்துச்சு, இது எதனால பாதிக்கப்பட்டு எப்படி வந்துச்சு, நீங்க வீடியோ போட்டு காமிச்சுமே யாரும் சொன்னாலும் வீடியோ போட்டு காமிச்சாங்கன்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார்னா, திருடுறதுன்றது ஒரு 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 சின்ன பாட்டு தான். திருடுறதுலயே கலக்காதீங்கடா, அந்த நெக்லஸ விடுங்கடா, மற்ற வேலையை போய் பாருங்கடா, திருடுறதுல மட்டும் ஃபர்ஸ்ட் வந்துருங்கடான்றாரு. ப்ரோ என்ன சொல்றேனே தெரியல ப்ரோ இவங்கள. இல்ல இதுக்கு முந்தின சீசன்ல பாத்தீங்கன்னா வெறும் போட்டோ மட்டும் தான் கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கேரக்டர். இவங்க வீடியோ போட்டுமே வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னா இந்த அளவுக்கு டம்ப்ல நான் பார்க்கல சாமி. ப்ரோ ஆமா ப்ரோ, முன்னாடி போட்டோ காமிப்பாங்க ப்ரோ. இதுக்கு முந்தின சீசன்ல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து கேரக்டர் என்ன சொல்லுவாப்புல, வாய்ஸ் சொல்லுவாப்புல, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இதுல வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. எந்த இடத்துல இருக்கான்னு பாருங்க. 70 நாள் ஆச்சு, ஒன்னும் கேம் புரியல. அது ஒரு ரம்யாக்கெல்லாம் டாஸ்க் லெட்டர் படிக்க தெரியாதான். ஆமா வந்து 7 நாள் ஆச்சுமா, என்னமா நீ பண்ணிட்டு இருக்க உள்ள? அதுக்கு ஒரு அட்வைசர் வேற, யாரு, விக்கல் சிக்கிரமும். இல்ல அது லாங்குவேஜ் ப்ராப்ளம். அது லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஆக்சுவலா நிறைய பேருக்கு அந்த கேரக்டர் தெரியவே மாட்டேங்குது. இப்ப சுபிக்ஷாக்கு, நாகேஷ், அந்த அந்த அதெல்லாம் சூப்பரான கேரக்டர். அது அந்த படத்தை பார்க்கல, அது கேரக்டர் தெரியல. ரம்யாக்கும் அதே தான், தேவயானி கேரக்டர் எப்படி பண்ணணும்னு தெரியல. அந்த பஞ்சதந்திரம் படம் பார்த்தா சூப்பரா புரியும். நிறைய பேர் வந்து அந்த இதுலதான் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் அந்த கேரக்டரை தெரிஞ்சு அவங்களும் பண்றது இல்ல, அது வேற விஷயம். இவங்களுக்கு 1க்கு 10 தடவை டாஸ்க் படிச்சு சொல்லியும் டாஸ்க் முடிய கையில கொடுத்தாலே டாஸ்க் புரிய மாட்டேங்குது. என்ன டாஸ்க் பண்றோன்னே புரிய மாட்டேங்குது. அப்படி இருக்க ஒருத்தர் என்னதான் பண்ணி வர வைக்க முடியும்? ஆக்சுவலா வந்து புரியுது. இதுல ஒரு 2 3 பேர் போய் குழப்பி விட்டுறாங்க அந்த டாஸ்க. யாரு 2 3 பேர்? அது அதுல மெயின் ஒருத்தர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்றவர் ஒருத்தர் போவாரு நடுவுல. ப்ரோ அவரை தான் ப்ரோ இல்லாம இந்த மினி வெர்ஷன் 2.0 ப்ரோ பிக் பாஸ்.
இல்ல பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தா இவரு ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுப்பாரு உள்ள இருக்கிறவங்களுக்கு. அதான் இது வியானா எப்- கேட்டுருவா பாத்தீங்களா? பிக் பாஸ வந்து நீங்க வந்து பேசுற முடிக்க வந்து எதுவும் சொல்ல மாட்டீங்க. நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் யாரும் மதிக்க மாட்டான்னு சொல்லி பழைய தூக்கி எங்க மேல போட்டுறீங்க அப்படின்றவா. அது இது நடந்துச்சுல அந்த அதான் டாஸ்க். உண்மை அவன் அதுதான் அதுதான் பண்ணிக்கிட்டு அது. இருக்கான். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கிறா விக்ரம் என்ன பண்றான் என்ன பண்றான்னு. அவனுக்கு வந்து ஒண்ணு இருக்கு ப்ரோ. நம்ம வந்து பெரிய ஆள் இந்த சுபிக்ஷா வியானட்ட வந்து நீங்களா சின்னவங்க அப்படின்ற ஒரு இது ஒண்ணு இருக்கு ப்ரோ. ஏற்றத்தாழ்வு இருக்கு ப்ரோ மனசுக்குள்ள. அத வந்து ஆளு வெளிக்காட்டாம நான் சுக்கா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்லி இந்த 2 பேர் பாருங்க என்ன வந்து விக்ரம் சொன்னாலுமே இந்த விஷயம் எங்க முடியும்னு எனக்கு தெரியும். இது எங்க ஸ்டார்ட் ஆனு எனக்கு தெரியும். நீ இப்படி பண்ணு, நீ இதை செய் அதை செய் சொல்றதுக்கு யார் நீ எதுக்கு நீ சொல்ற? நீ இப்ப கப்பு ஜெயிக்க சொன்னா டைட்டில் தூக்கி கொடுத்துருவியா? வியானாட்ட பாதியும் இது சுபிஷா கிட்ட பாதியும். நீ ப்ரோ ஜெயிக்கதான் வந்திருக்க. இவங்களுக்கு எங்க ப்ரோ போச்சு? அவன் சொல்றானா, அவனோட அதை பெனிஃபிட்டுக்கு சொல்லுங்க. அவன் சொல்றானா, இவங்களுக்கு எங்க போச்சு அது? எனக்கு சுபிக்ஷா வந்து அதுதான் அழுதுகிட்டு இருக்கா. அப்ப விக்கல் சொல்லிட்டு இருக்கான் காலைல வந்து சுபிக்ஷா வந்து சும்மா அழமாட்டா, உண்மையாதான் அழுவா. அது உண்மையா அழுகனா ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் போட்டு விடுறான். அது இவன் பிளேம் கேம்க்கு பண்ணி யூஸ் பண்ணிக்கிறான் அவள. இவன் கேம்ல யூஸ் பண்ணி சாண்ட்ராவை அட்டாக் பண்ண பாக்குறான் ஸ்ட்ரைட்டா. ஆனா அது சாண்டா பண்ணி தப்பு இருக்கு. ஆக்சுவலா சுபிக்ஷா தான் அதை யூஸ் பண்ணிக்கல, அந்த டைமை யூஸ் பண்ணிக்கல. இதே சாண்ட்ராவா இருந்ததுன்னா நேரம் கத்தி கூப்பாட்டு போட்டு ஊரை கூட்டிடுவோம். அது சுபிக்ஷாக்கு வந்து அதெல்லாம் தெரியல. இல்லையா, அவங்க தான் சொல்லிட்டாங்களே, நீ பண்ற அந்த ஓவர் ஆக்டிங் நான் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அவங்கதான் சாண்ட்ரா சாண்ட்ரா பண்ண மாட்டாங்களா? பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ அழுது கூப்பாடு போடுவ எல்லார்ட்டையும் போயிட்டு, என்னால அது பண்ண முடியாது, நீ சொல்றதுக்கு நான் சாரி. ஆக்சுவலா வந்து என் ப்ராப்ளம் என்னன்னா, சாண்ட்ரா வந்து சேர்ல, நான் அந்த கிளிப்ல இருந்து பார்த்தா சாண்ட்ரா சேர்ல உட்காந்துக்கிறாங்க. இந்த பொண்ணு அங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இதை கையை வச்சு காலை அழுத்துது. ஏன்னா இது கை வந்து நரம்பு கை மாதிரி இருக்குது. நீ அங்க போய் அப்ப நீங்க பிரஸ் ஒழுங்கா பண்ண. பாக்கல போல ப்ரோ. அது என்னன்னா ம் அந்த சேர் ஃப்ரீயா இருக்கும், அது அந்த நகைப்பெட்டிக்கு பக்கத்துல இருக்கும். சரிங்களா? அது தெரியுது, சரின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இவ எந்திரிச்சு போவா, சுபிக்ஷா போவா. அப்புறமா தான் இவ வருவா, சாண்ட்ரா வருவா. சாண்ட்ராக்கு தெரிஞ்சிடும் இவ வேற என்ன நகைப்பெட்டி பக்கத்துல உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே போயிட்டு அந்த சேர் மேல ஏறி உட்காருவா. புரியுதுங்களா சொல்றது? அப்படி புரியுது. உட்காரும் போது இவ யதார்த்தமா தான் ஃபர்ஸ்ட் முறை கை போடுவா. பட் அது வந்து சாண்ட்ராக்கு அந்த கை போடுறது பிடிக்காது. அது அதுதான் 2 முறை தள்ளி விடும். கை, அது கை போடுறது கிடையாது, அது கையை வச்சு அழுத்துது. அது நல்லா பாருங்க அதை. அப்புறம் வந்து அப்படி பாத்தீங்கன்னா அது அது வந்து அது தள்ளி தொட மேல விடுறதுக்காண்டி உட்கார ப்ரோ. மாதிரி தானே ப்ரோ இல்ல இருக்கும் சாண்ட்ராவும். அதான் ஒரு தள்ளி மாதிரி விடுறதுக்காண்டி அன்கம்ஃபர்டபுளா தானே. ஒரு நிமிஷம் ப்ரோ. கையை அதை தள்ளி எடுத்து விடுறதுக்காண்டி விடுறாங்க. தள்ளி விட்டுருவா. இவ அடிச்சாங்கன்னு இது பண்ணி விட்டுருவா, கத்திடுவா ப்ரோ. பாத்தீங்களா சுபிக்ஷா வந்து என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு அது சொல்லி. மூணாவது பண்றது வந்து ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. அது இல்ல அதுக்குதான் இல்ல அந்த அவ்வளவு பெரிய கிளிப் இப்போ போயிட்டு இருந்தது. நியூட்டன், இப்போ கையை நான் வலிக்கிற மாதிரி இருக்கும் அது. இல்ல கையை எடுத்து விடுறாங்கன்னா கையை எடுத்துட்டு கம்மு இருக்கணும். மறுபடியுமே கையை நீ கொண்டு போனா அப்போ ப்ரோ ரெஃப்ரி தான் அது நல்லா. பக்கத்து சேரு பக்கத்துல உட்காந்தா பரவாயில்ல. ஆல்ரெடி இந்த பொண்ணு சேர்ல உட்காந்துட்டு இருக்கு, அதுல கை வைக்கிற இடத்துல நீ வந்து உட்காந்துட்டு இருக்கிற ஒரு இல்ல மாதிரி அழுத்துற மாதிரி. இல்ல நான் என்ன புரியுதுங்களா? கேட்கறேன்னா, ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து சேரு கை வைப்பாங்க தெரியுமா? நம்ம சேர்ல ஒரு கை வைப்போம்ல, அந்த மாதிரி இடத்துல வந்து அது உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா தான். அதுவே இன்னொரு பக்கத்துல இன்னொரு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு இல்ல அப்ப இந்த மாதிரி பண்ணிருச்சுன்னா அது வேற கதை. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, அந்த பொண்ணு உட்காந்தது அவங்க பிளேஸா இல்ல சாண்ட்ரா பிளேஸ்ல உட்காந்துதா? சேண்ட்ரா அது பிளேஸ்ல. வந்து யார் பிளேஸ்மே இல்ல, அது வந்து இல்ல நார்மல் சேண்ட்ரா பிளேஸ். பிளேஸ்ல ப்ரோ. அவங்க தான் சேர போட்டு உட்காந்து அது பாத்துக்கிட்டு சாண்ட்ரா நினைக்கிறேன் ஆக்சுவலா. ப்ரோ அவங்க படுத்து எந்திரிச்சு வருவாங்க ப்ரோ. இல்ல இல்ல அதுக்குதான் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தாலே தெரியும். அந்த சேர் ஃப்ரீயா நியூட்டன் இருக்கும். சேர் கிடையாது, அந்த இது வச்சிருந்தாங்கல்ல அந்த நகை இது, அது யாரோட இடம் தான் கேட்டேன். எது ப்ரோ ப்ரோ? அது இடம்லாம் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. யார் வேணா போய் உட்காரலாம் ப்ரோ. ஐயோ பஸ். அது அவங்க இடம். இவங்க இல்லப்பா யாரும் இந்த கோடை தாண்டி வரக்கூடாது அப்படின்லாம் இல்ல கிடையாது ப்ரோ. இல்ல லைன் போட்டுருக்குதா போட்டு இல்லையா அந்த இடத்துல? லைன் போட்டிருக்குது ப்ரோ, பட் அது ரூல்ஸ் கிடையாது. நீங்க இதை இல்ல தாண்டி அங்க வரக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் கிடையாது. லைன் போட்டுருக்குது ஓகேவா? இந்த சைடு ஒரு பாக்ஸ் ஓகே அந்த சைடு ஒரு பாக்ஸ் இருக்கா? ஓகே. இந்த பாக்ஸ்ல வந்து அவங்க வந்து சேரை போட்டு ஆல்ரெடி உட்காரணும்னு வராங்க. நீங்க போயிட்டு வாலண்டரியா ஒரு சேர்ல போயிட்டு உட்காடுறீங்கன்னா, நீ எழுந்துருமா நீ எதனா எடுத்து போடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காரத்துக்கு வராங்க. அந்த இடத்துல சரி அவங்க உட்காந்துட்டாங்க, ஏறி உட்காரும் போது உட்காந்துட்டாங்க, நீ கையை வச்சு அழுத்துற, ஒரு டைம் தள்ளுறாங்க, நீ அதோட விட்டுட்டு நியூட்டன் நான் லைன் போட்டிருக்குல்ல, லைன்ல வந்து யாருமே ரூல்ஸ் வைக்கலன்ட்டு. ஆனா கேப்டன் என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னாங்க நைட்டு. கேப்டன் வந்து இந்த பக்கம் நீங்க இருக்கணும், அந்த பக்கம் நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் சுபிக்ஷா வந்து வாண்டடா வந்து இங்க வந்து உட்காருவாங்களாம். அதுக்கப்புறம் திரும்பி ரம்யா அங்க போய் அதுக்கு முன்னாடி உட்காரும். நைட் டைம்லயே போயிட்டு சுபிக்ஷா அந்த சந்துக்குள்ள போய் உட்காருவா அந்த இதுக்கு பக்கத்துலயே.
அதான் அது ஓகே. கமருதீனும் பாரும் லவ் பண்றப்போ. ஆனா ரூல்ஸ் கிடையாது, நீ இங்க இருந்து உட்காரக்கூடாது. ரூல்ஸ் கிடையாது. ஆனா கேப்டன் தலையா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நியூஸ் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் எடுத்துக்க முடியாதுல்ல ப்ரோ. ரொம்ப இல்ல தெரியல, ரொம்ப கேஎஸ்ஆ போயிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம், இது இந்த பக்கம் நீங்க வரக்கூடாது, அந்த பக்கம் அவங்க வரக்கூடாதுன்ட்டு. அப்படி ஏதோ சொல்லி யாரோ போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆக்சுவலா அது நார்மலா அப்போ தான் தலைக்கு தான் அடி விழுது. ஆனா இந்த பொண்ணு வந்து ஓவரா சீன் பண்ணிடுச்சு. ஒரு சீப்பா இல்லையா இந்த மாதிரி